I welcome you to Learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அட் தி சேம் டைம் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நீ எப்போ இங்கே வர விரும்புகிறாய்? இது ஒரு கேள்வி. நீ எப்போது பட்டப்படிப்பு முடித்தாய்? முடித்தாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ பாஸ்ட் டென்ஸ். மூணாவது கேள்வி, நீ எப்போ உன்னோட பைக்கை கொண்டு வர முடியும்? இந்த மூணு கேள்விகளையும் நம்ம கேட்க போகிறோம். ஸோ எப்போ அப்படின்னாலே வென், எப்பொழுது அப்படின்னாலே வென் தான். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே வென் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இந்த முடிகிறத பாருங்களேன். பிரிங் யுவர் பைக், கம்ப்ளீட் த டிகிரி, வாண்ட் டு கம் ஹியர். ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்துருச்சு, லாஸ்ட் பார்ட் வந்துருச்சு, அந்த மிடில் பார்ட் மட்டும் தேவை. இப்போ நான் அந்த மிடில் பார்ட்டை கொடுத்துட்டேன். வென் டு யூ பிரிங் யுவர் பைக், வென் கேன் யூ கம்ப்ளீட் த டிகிரி, வென் டிட் யூ வாண்ட் டு கம் ஹியர். இந்த மிடில் இருக்கிற ரெண்டு வார்த்தைகள் டூ யூ, கேன் யூ, டிட் யூ எல்லாமே இடம் மாறி இருக்குது. அதாவது வேறு வேறு கேள்விக்கு உண்டானது வேறு கேள்வியில் மேட்ச் ஆகிருக்கு. நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத கேள்வி கிடைக்கும். அதாவது வென் டு யூ பிரிங் யுவர் பைக், இது ராங். நீ எப்போ உன்னோட பைக்கை கொண்டு வர முடியும்னு கேட்டிருக்கு. இப்போ முடியும் அப்படின்னாலே எபிலிட்டி கேன் தான் வரும். வென் கேன் யூ பிரிங் யுவர் பைக், இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வென் கேன் யூ பிரிங் யுவர் பைக். நீ எப்போது இங்கு வர விரும்புகிறாய்? வென் டு யூ வாண்ட் டு கம் ஹியர். நீ எப்போ இங்கே வர விரும்புகிறாய்? நீ எப்போ பட்டப்படிப்பு முடித்தாய்னா பாஸ்டன்ஸ் நான் சொன்னேன். ஸோ டிட். வென் டிட் யூ கம்ப்ளீட் த டிகிரி. ஸோ 3 கொஸ்டின்ஸும் ஃப்ரேம் ஆயிடுச்சா? இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த விச் ஒன், அதுக்கு அடுத்து என்ன வரும், என்ன வேர்ப் வரும் அப்படிங்கிறத யோசிங்க. தெரியலைன்னா பரவாயில்ல, அடுத்து நான் அந்த லிஸ்ட்டை கொடுப்பேன், ஆனால் ஷஃபிள் பண்ணி கொடுப்பேன். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன வேர்ப் வரும். டூ வருமா, டஸ் வருமா, டிட் வருமா, ஹேஸ் வருமா, இஸ் வருமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் 3 வார்த்தைகள் கொடுத்துட்டேன். டஸ், இஸ், ஆர். ஆனால் தப்பு. கிராமட்டிக்கலாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தப்பு. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு. அவங்களோட புக்ஸ் எல்லாம் என்னென்ன, எதெல்லாம் அவங்களுடைய புக்ஸ்? விச் ஆர் தேர் புக்ஸ். எந்த ஒன்று சரியாக பொருந்தவில்லை? விச் ஒன் டஸ் நாட் மேட்ச். எந்த ஆறு நீளமானது? விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர். ஸோ கரெக்டாக ஆர், டஸ், இஸ் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ அதே மாதிரி இந்த மிடில் இருக்கிற வார்த்தைகள் இஸ் வருமா, வாஸ் வருமா, ஹேஸ், ஹாவ், டூ, டஸ் எது வரும்? தமிழ் கேள்விகளை ரீட் பண்ணி பாருங்கள். என்ன வேர்ப்ஸ் வரும்னு கெஸ் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வேர்ப்ஸ் கொடுத்துட்டேன். டஸ், ஆர், இஸ். இதை கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றனர்? வாட் ஆர் தே டெல்லிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதற்கு என்ன அர்த்தம்? வாட் டஸ் இட் மீன்? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரெண்டாவது கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், மூணாவது கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ அதே மாதிரி மிடில் வேர்ட்ஸை யோசிச்சு கெஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த மிடில் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் ஷஃபிள் ஆகிருக்கும். இப்போ நான் மிடில் வேர்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஹாவ், டூ, ஆர். இதை கரெக்டாக எந்த கேள்வியில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஏன் அவர்கள் எழுத வேண்டும்? ஒய் டூ தே ரைட். ஏன் அவர்கள் எழுதி கொண்டிருக்கின்றனர்? ஒய் ஆர் தே ரைட்டிங்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அதுபோல் அவர்கள் எழுதினர்? ஒய் ஹாவ் தே ரிட்டன் லைக் தேட்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ மிடில் வேர்ட்ஸ் கொடுக்காம இந்த ஸ்க்ரீனில் கொஸ்டின்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். Now I have given the middle words. Does he, can he, will he. இது எல்லாமே ஷஃபிள் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் எப்படி இங்கு வர முடியும்? How can he come here? அவர் அந்த பார்சலை எப்படி இங்கு அனுப்புவார்? How does he send the parcel here? அவர் நாளை எப்படி நம்மை சந்திப்பார்? நாளைக்கு, அப்போ ஃபியூச்சர் டென்ஸ். How will he meet us tomorrow? மிடில் வேர்ட்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ். நீங்களே யோசிங்க, எந்த வார்த்தைகள் வரும், எந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும் அப்படின்னு. ஃபியூ செகண்ட்ஸில் மிடில் வேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும்.
ஸோ மிடில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வாஸ், இஸ், இது ரெண்டும் பி வேர்ப்ஸ். அடுத்து ஹேவ் வேர்ப் ஹேஸ். அவர் எங்கே சென்று விட்டார்? வேர் ஹேஸ் ஹீ கான்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம், இந்த கேள்வி வாக்கியம். அவர் எங்கு வந்து கொண்டிருந்தார்? வேர் வாஸ் ஹீ கம்மிங்? அப்படி தான் அதில் இருக்கணும். இதில் டைப்பிங் எரர், ஸோ திருத்தி வாச்சிக்கோங்க. வேர் இஸ் ஹீ கம்மிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எங்கு வந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் எங்கு வந்து கொண்டிருந்தார் அப்படின்னா ஸோ நடந்து முடிஞ்ச செயல். வேர் வாஸ் ஹீ கம்மிங்? அவர் எங்கே இருக்கிறார்? வேர் இஸ் ஹீ? ஏன் அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் அவருடைய மகனை அனுப்பினார்? ஏன் இதில் அவர் ஆர்வம் காண்பிக்கிறார்? இப்போ நீங்கள் கரெக்டான ஆர்டரில் அந்த மிடில் வேர்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டான கொஸ்டின், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாத கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்? ஒய் இஸ் ஹீ ஸ்டாண்டிங் தேர்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அவர் அவருடைய மகனை அனுப்பினார்? ஒய் ஹேஸ் ஹீ சென்ட் ஹிஸ் சன்? இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் இதில் அவர் ஆர்வம் காண்பிக்கிறார்? ஒய் டஸ் ஹீ ஷோ இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ கேள்விகள் இப்போ நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க. ஸோ கேள்வி ஃப்ரேம் பண்ணுறப்ப ஏன், எப்படி, எதற்கு அப்படிங்கிற வார்த்தை வந்துடும், கேள்விக்கு உண்டான வார்த்தைகள். அதே மாதிரி முடிகிறதும் வந்துடும். அதாவது இங்கே மெயின் வேர்ப் கூட நான் கொடுத்துட்டேன், ஹெல்பிங் வேர்பை தான் நான் ஷஃபில் பண்ணேன். ஸோ அதில் தான் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ பொறுமையாக நீங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.